السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. வில்லுக்கழகான விண்மீன்களையும் மண்ணுக்கழகான மனிதர்களையும் உன்னையும் என்னையும் படைத்து உலகத்தை பராமரித்து கொண்டிருக்கும் ஏகேவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் மாக்களை மக்களாக மாற்றிய பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை வழிச்சுவராமல் பின்பற்றி வந்த சுத்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், வலிமார்கள், நல்லோர்கள், நாதார்கள், குறிப்பாக அஹ்லி பைத்தினர்கள் மீதும் உங்களின் மீதும் என் மீதும் அல்லாத வற்றாத கண்டை என்றென்றும் நீண்ட நிகழ்வுமாக ஆமீன். கண்ணியமிகு இறைவனின் நல்லடியார்களே, ஷரியத்தை ஏன் நாம் பேண வேண்டும்? ஷரியத் என்றால் என்ன? ஷரியத் என்பது ஒரு மனிதனுக்கு உயிர் எவ்வளவு முக்கியமோ அதே போலதான் ஷரியத் என்பது ஒரு மனிதனுக்கு அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் என்பதாகும். ஷரியத்தை நாம் எப்படியெல்லாம் பேண வேண்டும் என்பதை இமாம் அவர்கள், 4 தலை சிறந்த இமாம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்து உள்ளார்கள். அல்லாஹு தஆலா மறுமறையாம் திருமுறையிலே சொல்லி காட்டியுள்ளான், சும்ம ஜஅல்னாக அலா ஷரீஅத்தி மின் அம்ரி ஃபத்தபிஅஹா வலா தத்தபி' அஹ்வாஹுல் லதீன லா யஅலமூன் என்ற அருமையான வசனத்தை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டியுள்ளான். அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எப்படியெல்லாம் அந்த வசனத்தை ஓதி ஷரியத்தை எப்படியெல்லாம் பேணினார்கள் அல்லவா, அதை எப்படியெல்லாம் பேணி இமாம் அவர்கள் ஷரியத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவர்கள் பேணி அவர்களின் மூலமாக தான் நம்மிடத்திற்கு ஷரியத் என்பது வந்துள்ளது. அதை நாம் ஷரியத்தாக பேணாமல் ஏதாவது ஒரு திசையில் பேணுகிறோம். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை எடுத்துக்கொண்டோமே என சொன்னால், இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி இடத்தில் ஒரு மூதாதை வருகிறார். வந்து, இமாம் அவர்களே, நான் பல காலமாக வளர்த்து கொண்டிருந்த என்னுடைய ஆடு ஒன்று தொலைந்து விட்டது. நான் என்ன செய்ய போகிறேன் என்று தெரியவில்லை என்று இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி இடத்தில் அந்த மூதாதையர் சொல்லி காட்டுகிறார்கள். அப்பொழுது இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய சீடராகிய ஒருவரை கூப்பிட்டு, சீடர் அவர்களே, இந்த மூதாதையருடைய ஆடு தொலைந்து விட்டதாம், அதை நீங்கள் கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள் என்று சீடரிடம் இமாம் அவர்கள் கட்டளையிடுகிறார்கள். அதையும் சீடர் அவர்கள் அதை போய் கண்டுபிடிப்பதற்காக தங்களின் ஊருடைய 4 திசைகளிலும் சென்று அந்த ஆடை கண்டுபிடிப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த ஆடை கண்டுபிடிக்க இயலவில்லை. அதை ஏறாமல் அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவரிடத்தில் கொண்டு வந்து சொல்கிறார்கள், இமாம் அவர்களே, நான் அந்த 4 திசையில் சென்று ஆடை தேடினேன், அந்த ஆடை எங்கேயும் கிடைக்கவில்லை என்று சொல்லிவிட்டு சென்று விடுகிறார்கள். பிறகு இமாம் அவர்களுக்கு இறைச்சி சாப்பிட வேண்டும் என்று மனதில் தோணுகிறது. அதன் காரணமாக தன்னுடைய சஹாபாக்களாகிய ஒருத்தரை கூப்பிட்டு, எனக்கு இறைச்சி வாங்கிட்டு வாருங்கள். ஏனென்றால் இந்த ஊருக்கு 4 திசை, எந்த ஒரு திசையில் இருந்தும் நீங்கள் இறைச்சி வாங்காமல் மிக தூரமாக சென்று எனக்காக இறைச்சி வாங்கிட்டு வாருங்கள் என்று தன்னுடைய சீடரிடம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதன் பிரகாரம் சீடர் அவர்களும் வேற தேசத்திற்கு சென்று இமாம் அவர்களுக்கு ஆடு இறைச்சி வாங்கி கொண்டு வருகிறார்கள். வாங்கி கொண்டு வந்து அதை தந்து இமாம் அவர்கள் சாப்பிடுகிறார்கள். பிறகு இதே போல சில காலங்கள் போய்கொண்டிருக்கிறது. பிறகு சீரர் அவர்களுக்கு ஒரு சிந்தனை வருகிறது. ஏன் இமாம் அவர்கள் நம்முடைய நாட்டில் இறைச்சி வாங்காமல் மறுவூரிலிருந்து இறைச்சி வாங்கிட்டு வர சொல்கிறார்கள் என்று ஒரு சிந்தனை வருகிறது. அந்த சிந்தனையை தீர்ப்பதற்காக இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்தில் சென்று கேட்கிறார்கள், இமாம் அவர்களே, நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். என்னவென்று சொன்னால், ஏன் நம்மூரில் உள்ள எல்லா இறைச்சிகளையும் விட்டுட்டு வேற ஊரில் இருந்து இறைச்சி வாங்கிட்டு வர சொல்கிறீர்கள் என்று கேட்டவுடன் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அழகாக பதில் அளித்தார்கள். என்னவென்றால், அந்த ஒரு மூதாதையர் நம்மிடத்தில் வந்து சொன்னார்கள் தன்னுடைய ஆடை காணவில்லை என்று. அதன் காரணமாக தான். ஏனென்றால் அந்த ஆடை என்பது நம்முடைய ஊரில் உள்ள சுற்றுப்புறத்தில் யாராவது ஒருவர் தான் அந்த ஆடை தேடி இருப்பார்கள். அதை அவர்கள் அறுக்க சென்று இருப்பார்கள். அதன் காரணமாக தான் நான் ஹலால் ஹராம் என்பதை பேணி ஷரியத்தை பேணி கொண்டவனாக அந்த ஹராம் ஹலாலை பார்த்து
அந்த ஹலால் ஹராமை பார்த்த வண்ணமாக நான் அந்த ஆட்டை வாங்கவில்லை. இன்னொரு தடவை இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி இடத்தில் ஒரு பெண்மணி வருகிறார். வந்து, இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களே, நான் என்னுடைய திண்ணையில் மிளகாயும் கோதுமையை காய போடலாமா என்று கேட்டவுடன் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் உங்களுடைய திண்ணையில் காய போடுங்கள், யார் கேட்க போகிறார் என்று கேட்டவுடன் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், இது உங்களின் திண்ணை, நீங்கள் எப்படியெல்லாம் காய போடலாம், அப்படியெல்லாம் காய போடுங்கள் சொல்லிவிட்டார்கள் அந்த அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அதை கேட்ட அந்த பெண்மணி அவர்கள் தன்னுடைய வீட்டினுடைய திண்ணையில் காய போடுகிறார்கள். காய போட்டவுடன் அந்த ஊரினுடைய அரசர் அந்த ஊரை சுற்றி பார்ப்பதற்காக அந்த ஊரை சுற்றி பார்ப்பதற்காக தன்னுடைய தேரில் வருகிறார். வருகின்ற வழியில் அந்த தேருடைய நிழல் அந்த மிளகாய் விழுந்து விடுகிறது. அது விழுந்து விட்டவுடன் அந்த பெண்மணி பார்த்துட்டு மிகவும் கோபம் அடைகிறார்கள். ஏனென்றால் அந்த அரசனுடைய நிழல் தன்னுடைய மிளகாயில் பட்டு விடுகிறது. அதன் காரணமாக தான் ஹராம் ஹலாலை எப்படியெல்லாம் பேண வேண்டும். அக்காலத்தில் உள்ள பெண்மணிகள் ஹராம் ஹலாலை பேணி ஷரியத்தின் மூலமாக ஷரியத்தை மிகவும் கட்டுக்கோப்பாக பேணி உள்ளார்கள். இதன் காரணமாக நாமளுக்கும் நம் அனைவருக்கும் வல்லா ரஹ்மான் ஷரியத்தை பேணக்கூடிய நசீபை வல்லா ரஹ்மான் நம்ம தந்த அருள் புரியானாக. வாஹிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.